நேஷனல் டேலண்ட் சர்ச் ஒலிம்பியட் தேர்வில் சாதனை படைத்த ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு விழா. சென்னை நெலம்பூரில் உள்ள ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பள்ளி இந்தியன் நேஷனல் டேலண்ட் சர்ச் ஒலிம்பியட் லெவல் 2 தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று வரலாற்று சாதனை படைத்த பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்தியன் நேஷனல் டேலண்ட் சர்ச் ஒலிம்பியட் தேர்வானது மாணவர்களை மதிப்பீடும் ஒரு திறமை தேடல் போட்டியாக நடத்தப்படுகிறது. இந்த தேர்வானது ஆங்கிலம், கணிதம், அறிவியல் மற்றும் திறமை, பொது விழிப்புணர்வு போன்ற பல்வேறு பாடங்களில் மாணவர்களின் அறிவுத்திறன், அவர்களின் மதிப்பீடு குறித்து அறிந்து கொள்ள உதவுகிறது. இந்திய தேசிய திறமை தேடல் ஒலிம்பியட் போட்டியானது 3ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு நடத்தப்படுகிறது. இது மாணவர்களின் செயல்திறனை பகுத்தாய்வு செய்ய பள்ளிகளுக்கு தனிப்பட்ட மற்றும் குழு அறிக்கைகளை வழங்குவது குறிப்பிடத்தக்கது. இந்தியன் நேஷனல் டேலண்ட் சர்ச் ஒலிம்பியட் தேர்வில் சைத்தன்யா டெக்னோ பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர். அதற்காக பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பாக பயிற்சியை சைத்தன்யா பள்ளி குழுமத்தினர் அளித்து வருகின்றனர். ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பள்ளியின் உதவி பொது மேலாளர் ராஜசேகர் ரெட்டி அவர்களது தலைமையில் செயல்படும் நெலம்பூர் மண்டலம் மற்றும் அதன் கிளைகளான மாதவரம், மூலக்கடை, மணப்பாக்கம், ஐயப்பந்தாங்கல், KK நகர், ராமநாதபுரம், நெலும்பூர் கிளை சார்ந்த பள்ளி மாணவர்கள் மொத்தம் 277 மாணவர்கள் இந்தியன் நேஷனல் டேலண்ட் சர்ச் ஒலிம்பியட் லெவல் 2 தேர்வில் சிறப்பாக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். இதில் 87 மாணவர்கள் கணித பாடத்திலும், 67 மாணவர்கள் அறிவியல் பாடத்திலும், 41 மாணவர்கள் ஆங்கில பாடத்திலும் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் 19 மாணவர்கள் பொது அறிவு பிரிவிலும், 12 மாணவர்கள் ஆப்டிடியூட் டேலண்டிலும் வெற்றி பெற்று சிறந்த மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். டாக்டர் அர்ச்சனா அவர்கள் தலைமையில் நடைபெற்ற பாராட்டு விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி இயக்குனர் சீமா, தமிழ்நாடு சைத்தன்யா டெக்னோ பள்ளி குழுமத்தின் தலைமை செயலாளர் அரிபாபு, உதவி பொது மேலாளர் ராஜசேகர ரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர், ஆசிரியர்கள் அவர்கள் தங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மாணவ மாணவிகளை பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பாராட்டி லேப்டாப், மொபைல் டேப் பரிசுகள் வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். நாங்க யுஏல இருந்து இந்தியாவுக்கு வந்தோம் படிக்கிறதுக்காக தான். ஆனா ஜேஇ வந்து +1 +2 படிச்சுக்கலாம் அப்படின்ற ஐடியால தான் இருந்தோம். பட் 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து IPL சைத்தன்யால ஸ்டார்ட் பண்ணோம். அது என்னாச்சுன்னா கிராஜுவலா இப்போ 10th ஸ்டாண்டர்ட் வந்துட்டாங்க. இந்த ஸ்கூலோட சிலபஸ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபவுண்டேஷன் 7th and 8th கிரேட்ல நல்லா போட்டுறாங்க. இந்த ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கனால என்ன விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம், இட் இஸ் CAT, INTSO, IMO, சயின்ஸ் ஒலிம்பியாட், ஈவன் தே அப்பியர்ட் ஃபார் early SAT, வாட் எவர் இட் இஸ், என்னவா இருந்தாலும் தே டேக் இட் வித் ஈஸ். ஒரு ஆன்சைட்டி இல்லாம எக்ஸாம் அப்ரோச் பண்றாங்க. இஃப் தே லூசிங், இட்ஸ் ஓகே, தே ஆர் லூசிங், பட் தே அண்டர்ஸ்டாண்ட் வாட் தேர் மிஸ்டேக் தே ஆர் டூயிங் இட். அண்ட் த டீச்சர்ஸ் ஆர் ஆல்சோ வெரி என்கரேஜிங். ஸோ அதனால இந்த செட்டப் எப்படி இருக்கான்னா, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம அப்ரோச் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. மோரோவர் பாத்தீங்கன்னா, எனக்கு 2 பசங்க, நகுல் and நேத்ரா, both are twins. They are in 10th grade only. அவங்களுக்கும் they have their own problem. You can say no. UAE இருந்து இந்தியா வராங்க. The kids have different mindset. அங்க வேற மாதிரி வளர்ந்துருப்பாங்க, இங்க வேற மாதிரி வளர்ந்துருப்பாங்க. And also we have all these teen tantrums when they cross 9th and 10th ல வரும்போது. ஆனா the teachers, I must say the teachers, Vidya ma'am, Divya ma'am, Siva sir, Praveen sir, சோமேஸ்வர் சார், யாரா இருந்தாலும் they are very very accommodative. இவங்க என்ன பண்ணாலும் அவங்க அவ்வளோ டாலரேட் பண்றாங்க. நான் கூட ஒரு நாளும் நான் ஃபீல் பண்ணுவேன், இவங்களை ஹாஸ்டல் அனுப்பிச்சிடலாம்னு நான் நினைக்கும் போதெல்லாம் they'll come in. அவங்க வித்யா மேம் எல்லாம் கூப்பிட்டு, மேம் 1 மாசம் எனக்கு டைம் கொடுங்க, நேத்ரா she'll become good, நாம இங்கேயே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கூலோட ஸ்ட்ரக்சர், மோரோவர் த சிலபஸ், I also thank all the teachers for fundamentally taking care of the kids what they actually need. இவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ல அவங்க டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. So I must thank இது ஒரு opportunity in a school management as well as the teachers thank பண்றதுக்கு, and also the curriculum, the way how they have structured it. So I thank one and all, and thanks for the opportunity also. Thank you very much. Hey everyone, and each of you sitting over here. Myself Vandita, mother of Agastya Mohanty from Ayapatangal branch. I am very much honored and privileged sitting behind everyone here.
and this platform because of my son Agastya. Behind his success and achievement, each and everyone's efforts counts. And I pray to Almighty that because of His blessings, He is over here in this among you all, my. And I want to say there is a very inspiring quote by our loved Nelson Mandela. Like, education is a powerful weapon through which we can change the whole world. I firmly believe in that, and I have instilled this in my son from very beginning. In this, Sri Chaitanya Abatangal branch has guided me and my son in this academic, social, physical, and all development. And I am very much of grateful to our honorable principal ma'am because of her leadership and vision has been instrumental in shaping our Ayapatangal branch into a thriving educational institution. And I am grateful and I am appreciate all the managements, Dean ma'am, Jhansi ma'am, Gomati ma'am, and everybody for bringing a supportive, caring, and a protective environment for my child. And I am grateful and obliged to the class teacher Akila ma'am and each and everyone who have guided my son to be in the right track and for his overall development. And I am indebted to each and everyone. Thank you. I'm thankful to all my teachers, Almighty, and my parents, my family members, and also my friends for this achievement. Thank you. My son Lohitaksh started his education and like he entered Chaitanya in 9th standard, but I was really good that I took this decision. The guidance given to him in 10th was very good, and currently he is doing in his JEE training in Manapakkam branch. The training given there is also very good. Really proud that my both kids are studying here. My kids are very good. The support given here is very nice. And I would like to thank the principal, Ramya ma'am, and Manapakkam principal, Swati ma'am, for the support they give us. Thank you. All. Today actually I am very happy and glad to express my gratitude to the management and the staff of Sri Chaitanya Techno School. Actually my son is studying in Chaitanya Techno School from pre-KG. Why Chaitanya means that standard of the education and the curriculum, the textbook, the varsity, everything was highly standard. I seen many textbook of other schools, other curriculum. Comparatively, Chaitanya syllabus is very high standard. Actually, when I am teaching my son, my vocabulary also increases. This syllabus not only consists of some text, one lesson and then questions, the activities, and then the syllabus is very much high standard, especially this English literature and gem book really highly standard. When I am teaching him, my vocabulary is increased and my English also is getting increased. Other subjects, science, mathematics, everything is really good. That's why Chaitanya standard is compared to other schools is really high standard. And then when it comes to management and the staff, the teachers are very friendly, helpful and motivating. Actually, honestly speaking, my son is not that much bookworm and very much smart, but he grabs everything very quickly. See, his class teacher, I really thankful to his class teacher. She only identified that and keep on telling me, ma'am, your son is highly potential, we need to just push. Then he will achieve. At last, he achieved today. And other thing is the staff and the management are really helpful and then very motivating.
not only in the studies, in the extracurricular activities also. Last month he participated in sports inter-school competition. He didn't win. He got 4th prize or something. But the PT teacher was very much encouraging, not only in the success, in the failure also they are pampering the child very much. I am very much happy about that. And other things, not only to the academic, they keep on conducting the club activities. I'm very much impressed about that, because it helps him to participate in everything without fear. Actually, from the KG, he is participating in everything. I keep on telling him, you just participate in everything. You utilize the opportunity, showcase your talent. Winning is secondary. Just participate in that way. The teachers are in the Madhavaram branch are very friendly and keep on motivating. That's I am very much impressed about it. And at last I thank again the management for encouraging my child and keep on rewarding and honoring. I'm little bit nervous. Thank you. I would like to thank my parents and teachers for their support to me. ஸ்கூல் பார்த்தீங்கன்னா வந்த புதுசில் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸ்கூல் பற்றி பெரிய ஐடியாலாம் கிடையாது. பட் வந்ததுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்ஸ், அவங்களோட அந்த சிலபஸ் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது. அதே நேரத்தில் என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை கரெக்டாக தெரிஞ்சுக்கிற மாதிரி அவங்களோட செட்டப் வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த சிஸ்டம் கரெக்டாக இருக்கிறதுனால ஸோ அவங்க வந்து எந்த எக்ஸாம், ஒலிம்பியாடாக இருக்கட்டும், இல்லை வாட் எவர் இட் இஸ், நிறைய INTSO அதெல்லாம் சொல்கிறாங்க. பட் எங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் கிடையாது. பட் ஸ்டில் அந்த டீச்சர்ஸ், அவங்க கோஆர்டினேட்டர்ஸ், ஸ்டூடெண்ட்டோட கோஆர்டினேட்டர்ஸ் எடுத்து வர அந்த எக்ஸாம்ஸ், அவங்க சொல்கிற எக்ஸாம்ஸை கரெக்டாக அவங்க வந்து கேட்சப் பண்ணிக்கிட்டு ஸோ அந்த சிலபஸை படிச்சுக்கிறதுனால கொஞ்சம் அதிலேருந்தே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவும் நாங்களும் சொல்லிக் கொடுக்குறதில்ல. ஸோ ஃபேஸ்புக்குன்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அந்த புக்கில் இருக்கிறத அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாலே மோஸ்ட்லி அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடறாங்க. ஸோ எக்ஸாம்ஸ் ஈஸியாக ப்ராக்டிஸ். ஸோ இதுக்காக மெனக்கெட்டு அவங்க ஒரு தனிப்பட்ட முறையில் எந்த கோச்சிங்கோ டியூஷனோ போகிறதில்ல. ஸ்கூலில் இருந்தே அவங்கள வந்து ஈஸியாக மோட்டிவேட் பண்ணி கொண்டு போயிடறாங்க. ஸோ எஸ்பெஷலி அவங்க கிளாஸ் மேம், அப்புறம் அவங்க கோஆர்டினேட்டர்ஸ் எக்ஸலண்ட்டாக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கிறாங்க. ஸோ அது ஈஸி ரீச்சபிளாக இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஆஸ் அ பேரண்ட்டாக வந்து எந்த டிஃபிகல்ட்டியுமே இருக்கிறதில்ல. ஸோ அவங்க போகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கு மேலே வந்து இங்கே எல்லாம் வி ஆர் ஹாப்பி.